வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பகுதியில் எல்ஐசி ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்ஐசியின் பெண் அவசர நோய் பலன் ரைடர். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. எல்ஐசிஸ் ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர் இப்படி சொன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். கிளைண்ட்ட போய் நம்ம எல்ஐசியின் பெண் அவசர நோய் பலன் ரைடர் வேணுமா அப்படின்னு கேட்டா அவங்க மண்டையை பிச்சுக்குவாங்க. மாறா உங்களுக்குனே பிரத்யோகமாக, பெண்களுக்குனே பிரத்யோகமாக ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர் இருக்கு, அதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சுலபமா புரிஞ்சிடும். சில விஷயத்த புரியுற மாதிரி சொல்லுவது முக்கியம். அப்ப இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் லிங்க்டு, ஹெல்த் ஆடட் ஆன் டிசைன்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் உமன், பெண்களுக்காகவே பிரத்யோகமா இருக்கிறது. காமனா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் நம்ம முதலே பார்த்துருக்கோம். நம்மளுடைய சேனல்லே அதோடைய பதிவு இருக்கு. அது எல்லாரும் எடுத்துக்கலாம். அந்த ரைடர் எடுத்துக்கொண்ட பெண்கள் இந்த ரைடரும் எடுத்துக்கலாம். அதுல எந்த கட்டுப்பாடும் இல்லை. இது என்ன பண்ணுது, பெண்களுக்கே உள்ள பிரத்யோகமாக வரக்கூடிய கேன்சர், பொதுவான ஹில்னஸ், சர்ஜரி, கன்ஜெனிட்டல் அனமாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவி குறைபாடுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகள், பிரெக்னன்சி அப்ப ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதற்கெல்லாம் ஒரு கவரேஜ் கொடுக்குது. அந்த சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளால் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா லம்சம் பெனிஃபிட்டை கொடுக்க. இதுல பாத்தீங்கன்னா 3 பிரிவு இருக்கு. அந்த 3 பிரிவும் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொன்றுல கவனம் செலுத்துது. அந்த பிரச்சனைக்கு அது கவரேஜ் கொடுக்குது. பிரிவு 1 என்ன கவனம் செலுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப நிலை புற்றுநோய், ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் அல்லது கார்சினோமா இன்சிட்டு என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை புற்றுநோய். கார்சினோமா இன்சிட்டு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, புற்றுநோய் உள்ள இருக்கும், உடம்புக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. ஆனா அந்த புற்றுநோய் ஆரம்பிச்ச இடத்துலதான் இருக்கும், மற்ற இடத்துக்கு இன்னும் பரவி இருக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜில் உள்ளதான் கார்சினோமா இன்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர்லி ஸ்டேஜ் புற்றுநோய்க்கு ஒரு கவரேஜ் கொடுக்கும். இல்ல அதை நம்ம பார்க்காம கேன்சர் முத்திருச்சு அப்படின்னா மேஜர் கேன்சர் ஸ்டேஜில் நம்ம பண்ணக்கூடிய சிகிச்சைகளுக்கும் கவரேஜ் கொடுக்கக்கூடியதான் மாடல் 1, பிரிவு 1 அப்படின்னு சொல்றோம். இன்னொன்றுக்கு மாடல் 2, பிரிவு 2. அது என்னன்னா, பொதுவா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான அறுவை சிகிச்சைகள், நோய்கள், இதுக்கு கவரேஜ் கொடுக்கக்கூடியது. பிரிவு 3 மாடல் 3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்ப்ப கால சிக்கல்கள், பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் குழந்தையின் பிறவி குறைபாடுகள், கன்ஜெனிட்டல் அனமாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவி குறைபாடுகள், இதை கவர் பண்றது பிரிவு 3, மாடுல் 3. இப்படி 3 மாடுல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு கவரேஜ் கொடுக்குது. நீங்க விருப்பப்பட்டா 3 மாடுலும் எடுத்துக்கலாம், இல்ல மாடுல் 1 மட்டும் எடுத்துக்கலாம், இல்ல மாடல் 1 and 2 மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு இப்ப ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு, ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கர்ப்பகால சிக்கல்கள் இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பிறவி குறைபாடு உடைய குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றவங்க பிரிவு 3 சூஸ் பண்ண வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இருக்காது. அப்ப அதுக்கு தேவையான பிரீமியத்தை அவங்க கட்ட வேண்டியதில்லை. அதனாலதான் இந்த மாதிரி 3 பிரிவா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய பரம்பரையில கேன்சர் அதிகமா இருக்கு, அப்ப எனக்கு அந்த
கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க மாடுல் 1 எடுத்துக்கலாம். சாதாரண இல்னஸுக்கு நான் ஆல்ரெடி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வச்சிருக்கேன். அதுல எல்லாமே எனக்கு கவர் ஆயிரும். அதனால எனக்கு பிரிவு 2 வேண்டாம், பிரிவு 3 வேணாம், பிரிவு 1 மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரிவு 1 மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க அன்னெசரியா தேவையில்லாத கவரேஜுக்கு பிரீமியம் செலுத்துவதில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்காக ஒரு அருமையா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து எல்ஐசி வடிவமைத்திருக்கிறது. இதுல அதிகபட்ச பெனிஃபிட் என்ன சார் வாங்கலாம்? மேக்சிமம் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இந்த 3 ரைடர் எல்லாம் சேர்த்து அதிகபட்சமா 5 லட்சங்க. இந்த 5 லட்சமும் நீங்க பேஸ் பிளானோட சேர்த்தா நம்ம பொதுவா ரைடர் ஆனது போட முடியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ரைடர் மட்டும் செப்பரேட்டா நம்ம யாருக்கு கொடுக்க முடியாது. கூடுதல் பலன் தான். அப்ப அந்த கூடுதல் பலனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பேஸ் பிளானுக்கான பாலிசி தொகையில இந்த 5 லட்சம்ங்கிறது 50%க்கு மேல போகாம இருக்கணும். இப்ப நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசி போடுறீங்க அப்படின்னா 2.5 லட்சம் தான் இதுல பெனிஃபிட் வாங்க முடியும். 5 லட்சம் வாங்க முடியாது. 10 லட்சம் போட்டாதான் இதுல 5 லட்சம். உங்களுக்கு இப்ப வந்து இது ஏன் இந்த மாதிரியான கண்டிஷன் வச்சிருக்காங்க, அதோடைய இம்பாக்ட் என்னன்னா இதுதான். ஒருத்தர் பாலிசி 3 லட்சம் போடுறாரு, இந்த ரைடர் விரும்புறாரு அப்படின்னா அவருக்கு இதுல 50% எவ்வளவு? 1.5 லட்சம் தான் மேக்சிமம் பெனிஃபிட். அதுக்கு மேல அவர் கேட்க முடியாது. அப்ப இதுல கிடைக்கக்கூடிய மேக்சிமம் பெனிஃபிட் ஆன 5 லட்சம் வேணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? மினிமம் 10 லட்சம் போடணும். அப்ப நம்ம சம்மஷூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் போதுதான் இந்த கவரேஜுக்கான மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருந்தா தான் நம்ம இத போக்கஸ் பண்ணி இதன் மூலமா யாராவது ஒருத்தங்க 5 லட்சம் போதும்னு சொன்னா கூட அவங்கள 10 லட்சத்துக்கு நம்ம பாலிசி வாங்குவதற்கு இத ஒரு செல்லிங் பாயிண்டா கூட நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு மாடலுக்கும் மேக்சிமம் லிமிட் இருக்கு. ஓவரால் நம்ம பார்த்துட்டோம். எல்லா பிரிவும் சேர்ந்து 5 லட்சம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மாடல் 1 பிரிவு 1 அது என்ன கவர் பண்ணுது? கேன்சரை கவர் பண்ணுது. ஏர்லி ஸ்டேஜ் கேன்சரையும் கவர் பண்ணுது, கார்சினோமா இன்சிட்டு கவர் பண்ணுது, மேஜர் கேன்சரையும் கவர் பண்ணுது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மாடல் சம் அஷ்யூர்டு RSA அப்படின்னு சொல்றாங்க. ரைடர் சம் அஷ்யூர்டு அது பாத்தீங்கன்னா 4 lakhsங்க. 4 லட்சம் மேக்சிமம் அதெல்லாம் வாங்கலாம். மேக்சிமம் பெனிஃபிட் 4 lakhs. அந்த 4 lakhs வாங்குற வரைக்கும் நம்ம 100% இப்ப கொடுத்துட்டாங்க ஒருத்தருக்கு. இதுல வந்து மாடல் 1ல 4 lakhs வந்து செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதுல நம்ம கிளைம் பண்ண முடியாது. மாடல் 2 இது என்ன கவர் பண்ணுது? ஜெனரல் சர்ஜரியை வந்து கவர் பண்ணுது. ஜெனரல் இல்னஸ் சர்ஜரி அதுக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 4 lakh. அந்த 4 lakh கொடுத்தோம் அப்படின்னா அதோட அந்த கவரேஜ் ஆனது முடிவடைந்து விடும். மாடல் 3 நம்ம பார்த்தோம். அந்த பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன், கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் சம் அஷ்யூர்டு வந்து 2 lakhs. ஆனா இதுல என்னன்னா 200% வரைக்கும் பெனிஃபிட் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுல வந்து 2 விஷயத்துக்கு கவரேஜ் இருக்கு. ஒன்னு பிரெக்னன்சிக்கு இருக்கு, இன்னொன்னு பிறவி குறைபாடுக்கு இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் 2 lakh 2 lakhங்கும் போது 4 lakh வரைக்கும் இந்த மாடல் 3ல இந்த 2 பிரச்சனையும் ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ரைட். இதுல சேர்றதுக்கு என்ன சார் கண்டிஷன்? குறைஞ்சபட்ச வயசு என்ன, அதிகபட்ச வயசு என்ன, காப்பீடு எப்ப முடிவடையும், எத்தனை வயசு வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவு 1 and 2 அதாவது கேன்சருக்கும் ஜெனரல் ஹில்னஸுக்குமான விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். பிரிவு 3 அதாவது கர்ப்பம் அல்லது குறைபாடுடன் கூடிய குழந்தைக்கான கவரேஜ்ல பாத்தீங்கன்னா அதுலயும் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அதிகபட்சமா எத்தனை வயசு வரைக்கும் சேரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் சேரலாம்.
ஆனா மாடுல் 3ல பாத்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் தான் சேர முடியும். ஏன்னா இது என்ன கவர் பண்ணுது? பிரெக்னன்சியும் பிறவி குறைபாடுடன் பிறக்கக்கூடிய குழந்தையும் கவர் பண்ணுது. அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இந்த கவரேஜ் கொடுத்து ஒப்பனும் அவசியம் இல்லை என்பதால இதுக்கு அதிகபட்சமா 40 வச்சிருக்காங்க. மாடல் 1 அண்ட் 2 ஏன்னா வந்து கேன்சர் என்பது எப்பனாலும் வரலாம் அப்படிங்கறதுனால 65 வயசு வரைக்குமே கொடுத்திருக்காங்க. எத்தனை வயசு வரைக்கும் கவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல் 1 அண்ட் 2 வந்து 75 வயசு வரைக்கும் கவரேஜ். மாடல் 3ல பாத்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் கவரேஜ். 40 வயசுல ஒருத்தங்க என்ட்ரு ஆகுறாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த கவரேஜ் கிடைக்கும். 5 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அதுல ஏதாவது பிரச்சனைகள் அல்லது குழந்தை பிறக்குது, அதுல ஏதோ குறைபாடுடன் கூடிய குழந்தை அப்படின்னா இந்த கவரேஜ் ஆனது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். ரைட். பிரிவு 1 வந்துருச்சு. என்னென்ன எப்படி நம்ம கிளைம் செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 1ல நம்ம 2 ஸ்டேஜ் பார்த்தோம். ஆரம்ப நிலை அல்லது கார்சினோமா இன்சிட்டுன்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளேயே இருக்கிற புற்றுநோய். ஆனா அது மத்த இடத்துக்கு இன்னும் பரவல அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய புற்றுநோய். அந்த சமயத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆர்எஸ்ஏல 20% நம்ம முதலே பார்த்தோம். ஆர்எஸ்ஏல மேக்ஸிமம் எவ்வளவு பார்த்தோம்? மாடல் 1க்கு 4 lakhs பார்த்தோம். அப்ப அந்த 4 lakhsல 20% என்ன பண்ணுவாங்க? லம்பா கொடுத்துருவாங்க. ஒரு முறை நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். ஒரு முறை தான். பாலிசி டயத்துல ஒரு முறை இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கிற புற்றுநோய்க்கு 20% வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். இதே மேஜர் புற்றுநோயா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவாங்க? 100% நீங்க வாங்கிக்கலாம். அதாவது 4 லேக்னா 4 லேக் நீங்க வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்களே இயர்லி ஸ்டேஜ்ல ஒரு 20% ரிசீவ் பண்ணவரா இருந்தீங்க அப்படின்னா அந்த 20% பிடிச்சிட்டு மீதி 80% கொடுப்பாங்க. அப்ப 4 லட்சம் மேக்சிமம் சம் அஷ்யூர்டு. ஒருத்தர் உதாரணத்துக்கு 10 லட்சம் போடுறாருன்னா அதுல 50%னா 5 லட்சம் வரைக்கும் இதுல மேக்சிமம் வாங்கலாம். ஆனா இந்த மாடுல்ல 4 lakhs அலௌடு. அப்ப 4 lakhsல 20% எவ்வளவு? 80,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. கேன்சரு இது அதுக்கப்புறமும் அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பயன் இல்லாம அது மேஜர் ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னா மீதி 80% இருக்கு இல்லையா? அந்த 4 lakhsல 3/20 கொடுத்துருவாங்க. அப்ப 100% இந்த மாடுல்ல கொடுத்த உடனே இதோட கவரேஜ் ஆனது முடிவடையும். அதே மாதிரி மாடுல் 2க்கு பாத்தீங்கன்னா பொதுவான நோய்கள், சிறிய அறுவை சிகிச்சை நோய்கள் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் 20% ஒன் டைம் கொடுத்துருவாங்க. முக்கிய அறுவை சிகிச்சை பண்ணீங்க அப்படின்னா 100% கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஏதாவது சிறிய ஆபரேஷனுக்கு நீங்க 20% கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கழிச்சிட்டு மீதி 80% கொடுப்பாங்க. இல்ல இப்பதான் நீங்க கிளைம் பண்றீங்க, முக்கிய அறுவை சிகிச்சைக்கு தான் கிளைம் பண்றீங்க, இது வரைக்கும் நீங்க எதுவுமே கிளைம் பண்ணலைன்னா லம்சம்மா 100% கொடுத்துருவாங்க. லம்சம் 100% கொடுத்த உடனே இந்த பிரிவானது முடிவடையும். மாடுல் 3 பிரிவு 3 கர்ப்பம் மற்றும் குறைபாடுடன் கூடிய குழந்தை பிறத்தல். கர்ப்பகால சிக்கலுக்கு பாத்தீங்கன்னா 100% ஒரு முறை கொடுத்துருவாங்க. பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100% ஒரு முறை கொடுத்துருவாங்க. அதனாலதான் இதுல அதிகபட்சம் 200% சொன்னேன். ஆனால் கர்ப்பகால சிக்கலுக்கே அந்த 200% கொடுப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுல என்ன பார்த்தோம்? மேக்சிமம் லிமிட்டே 2 lakhs தான் பார்த்தோம். மேக்சிமம் சம் அஷ்யூர்டு 2 lakhs அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப கர்ப்பகால சிக்கல் இருந்தா ஒரு 2 lakhs, பிறவி குறைபாடுடன் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 2 lakhs, டோட்டலா 4 lakhs. அப்ப மேக்சிமம் வந்து அதான். அப்ப 200% ஆஃப் ஆர்எஸ்ஏ வரை கிளைம் செய்யலாம். 100% பிரசவ சிக்கலுக்கு, 100% குறைபாடு குழந்தைக்கு. சார் அப்ப எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன நோக்கி கவர் ஆகும் அப்படிங்கிற டீடைல் நம்ம எப்படி சார் பாத்துக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சுலபம் நண்பர்களே. உங்களுக்கு இதை பத்தியான முழுமையான டீடைல்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எதுல இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்ஐசி இந்தியா வெப்சைட்லயே இருக்கு.
எல்ஐசி இந்தியா வெப்சைட் போய் சர்ச்சில் ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு கொடுத்தீங்கன்னா அதோட பிடிஎஃப் பாலிசி டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த நான் சொன்ன எல்லா ரைடர்ல உள்ள ஃபீச்சர்ஸும் வரும். இதுல எந்தெந்த டிசீஸ் கவர் ஆகுது, எது கவர் ஆகல, எது ஏர்லி ஸ்டேஜ்ல கவர் ஆகும், எது மேஜர் ஸ்டேஜ்ல கவர் ஆகும் அப்படிங்கிற எல்லாம் வந்துடும். கர்ப்பகால சிக்கல்கள்னா என்ன, பிறவி குறைபாடு எது எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு கம்ப்ளீட் லிஸ்ட் அதுல இருக்கு நண்பர்களே. அதை நீங்க பாத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். நான் ஃபைனலா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது நம்ம முதலையே பார்த்துட்டோம். வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கு. வெயிட்டிங் அண்ட் சர்வைவல் பீரியட்னு ஒன்று இருக்கு. உயிர் பிழைத்தல். இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு அவங்க சர்வே ஆகணும். அதற்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிவு 1ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் இந்த ரைடர், அதாவது அவங்க பாலிசி போட்டது இருந்து 180 நாட்களுக்கு அப்புறம் தான் இந்த ரைடர் ஆனது கிளைம் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜ்ல மினிமம் 7 days ஆச்சும் அவங்க சர்வைவல் ஆகணும். அப்பதான் இந்த பெனிஃபிட் ரைடர் கிடைக்கும். இந்த 7 daysக்குள்ளேயே அவங்க ஏதாவது டெத் ஆயிட்டாங்கன்னா அப்ப இந்த ரைடர் ஆனது கொடுக்கப்பட மாட்டாது. இதே பிரிவு 2 பொதுவான நோய்கள், இதுக்கும் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட்ங்கிறது 180 நாட்கள், சர்வைவல் பீரியட்ங்கிறது 30 நாட்கள். 30 நாட்கள் சர்வே ஆகணும். மாடுல் 3ல கர்ப்பம் அண்டு குறைபாடுடன் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா காத்திருப்பு காலங்கிறது 270 days. 270 days வெயிட்டிங் பீரியடு. உயிர் பிழைத்தல் அப்படிங்கிறது 30 நாட்கள். இது ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விபத்து காரணமாக ஏற்படும் தீவிர நோய்களுக்கு காத்திருப்பு காலம் பொருந்தாது. அப்ப விபத்து மூலமா ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இதுல அந்த மாதிரி விபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைக்கு இதுல நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்னா நீங்க அப்ப வெயிட்டிங் பீரியட்லாம் அப்ளை ஆகாது. இமீடியட்டா பாலிசி போட்ட உடனே கூட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். எது எது மைனர் சர்ஜரி 20%க்கு என்னென்ன ஐட்டம் கவர் ஆகும், மேஜருக்கு என்ன கவர் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட் நான் கொடுத்திருக்கேன். ஸ்கின் கிராஃப்ட் டியூ டு ஆக்சிடென்டல் பேன், ஃபேசியல் சர்ஜரி டியூ டு ஆக்சிடென்டல் இன்ஜுரி, இது எல்லாமே மைனர்ல வரும். இதே பாத்தீங்கன்னா எண்ட் ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியர், எண்ட் ஸ்டேஜ் லங் ஃபெயிலியர், 3rd டிகிரி பேனு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மேஜர் சர்ஜரியில வருது. அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்ஐசி வெப்சைட்ல எடுத்த லிஸ்ட்ல காட்டுறேன். அதே மாதிரி பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்னா என்ன, கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ல எது கவர் ஆகும் அப்படிங்கிற பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு கண்டிஷன்னா, தி congenital anomalies benefit is payable only if the condition manifest within 3 years of the childbirth. குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரியான குறைபாடு டெவலப் ஆனா மட்டும்தான் இது கவர் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனும் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கும் போதே உடல் ஊனத்தோட பிறவி குறைபாடோட பிறக்கலாம். இல்ல சில சமயத்துல என்ன ஆகலாம், அதுக்கப்புறம் லேட்டரா டெவலப் ஆகலாம். இது பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனை வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடருடைய உங்களுக்கு அதுல உள்ள பெனிஃபிட்ஸ். அதுக்கு நீங்க கிளைம் பண்ணக்கூடிய மேக்சிமம் அமௌண்ட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த எல்ஐசியில இருந்து நான் டவுன்லோட் பண்ண அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருடைய பாலிசி டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த பாலிசி டாக்குமெண்ட்டுங்க.
எல்ஐசி ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருடைய டாக்குமெண்ட்டு, ஷெட்யூல்டு இது, பாலிசி நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் வந்துடும். மாடல் 1ல எத்தனை ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, மாடல் 2ல எவ்வளவு, மாடல் 3 எது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துடும். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னா என்ன, ஏர்லி ஸ்டேஜ் கவரேஜ் எவ்வளவு, மேஜர் ஸ்டேஜ், மாடல் 2ல என்னென்ன காமன் கவரேஜ், அந்த லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். பெனிஃபிட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மற்ற எல்லா விஷயமும் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். மார்க்கண்டிக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எது எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட் இதில் தனியாக வந்துடும். எதெல்லாம் இதில் சேராது அப்படிங்கிறது இதில் இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு. அதில் எது சேராது அப்படிங்கிற லிஸ்ட்டும் இருக்கு. கார்சினோமா இன்சிட்டு பற்றியும் இருக்கு. அதே மாதிரி மேஜர் ஸ்டேஜ் கேன்சர்னா என்ன அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு. காமன் சர்ஜரி ஹில்னஸ் என்னென்ன, அதில் மைனர் சர்ஜரி என்ன, ஹில்னஸ் என்ன, நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கிராஃப்ட், ஃபேஷியல் சர்ஜரி அதெல்லாமே வருது பாருங்க. அதில் எது சேராது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு. நமக்கு எப்போ இந்த மாதிரி டீட்டெயில் தேவைப்பட்டால் நம்ம எடுத்து பார்த்து கொள்ளலாம். மேஜர் சர்ஜரி இல்னஸுக்கு என்னென்ன லிஸ்ட்டு, அப்போ எது மேஜரில் வரும், எது வராது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். யாரையும் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. 3rd டிகிரி பேன், தீக்காயம் கூட நம்ம இதில் கவர் ஆகுது. அதே மாதிரி பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டு, அதில் எது வராது அப்படிங்கிற லிஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்கு. மெடிக்கல் டேர்மில் இருக்கும். அதே மாதிரி கன்ஜெனிட்டல் அனமாலிஸ்னா என்ன, அது எது அப்படிங்கிற ரிப்போர்ட், அதில் என்னென்ன லிஸ்ட் இருக்கு, எது கவர் ஆகும் ஆகாது அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல இருக்கு நண்பர்களே. நம்ம தேவைப்படுறவங்க தெளிவாக பார்த்து கொள்ளலாம். எந்த குழப்பமும் இல்லாமல் நீட்டையில கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்த்துக்கலாம். நம்ம எல்ஐசி இந்தியா வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இந்த ரைடர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. தெரிஞ்சு வச்சுக்காதீங்க, பயன்படுத்துங்க. தெரிஞ்சு வச்சுக்கங்கன்னு எதுக்கு சொல்றேன்னா, நம்ம முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதை நீங்க பயன்படுத்த முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை பற்றியான முழுமையான உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புரிகிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒவ்வொரு நோயையும் போட்டு அது நோய் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் நமக்கு இல்லை. என்ன மாதிரியான டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமா நம்ம எஜுகேட் பண்ணாலே போதுமானது. ஆகவே நண்பர்களே, இந்த பீமா லட்சுமி அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இந்த நேரத்துல பெண்களுக்கே உள்ள பிரத்யோகமான கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரும் நம்ம கைக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அதிக வணிகம் செய்து உங்களது இலக்குகளை அடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், சாதிப்போம். நன்றி நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. வணக்கம் நண்பர்களே.